தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ராமாயணத்தில் அயோத்தியாவில் ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஸ்ரீராமன் திரும்பிவிட்டதை தொடர்ந்து அயோத்தி கலகலப்பு நிறைந்து விளங்கியது. மக்களும் மன்னர்களும் அரண்மனை சென்று ராமனை பணிந்து தங்கள் காணிக்கைகளை சமர்ப்பித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். நந்தி கிராமத்திலிருந்து புறப்படும் முன்பாகவே பரதன் வசிஷ்டரையும் சுமந்திரரையும் கலந்து ஆலோசித்தான். தன் பொருட்டு நின்று போன பட்டாபிஷேக வைபவத்தை அதிசீக்கிரத்தில் நிறைவேற்றி வைக்க துடித்தான். பட்டாபிஷேகத்திற்கான நாள் குறிக்கப்பட்டது. அந்த மகிழ்ச்சிகரமான சமயத்தில் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்புகள் அனுப்பப்பட்டன. தேவலோகம் போல் அயோத்தியா பட்டினம் அலங்கரிக்கப்பட்டது. ஹனுமான், அங்கதன், நளன், நீலன் ஆகிய நால்வரும் 4 சமுத்திரங்களுக்கு சென்று நீரை கொணர்ந்தனர். கங்கை முதலான புண்ணிய நதிகளில் இருந்தும் புண்ணிய தீர்த்தங்களில் இருந்தும் நீரை கொண்டு வந்து சேர்த்தனர். பட்டாபிஷேக தினத்தன்று மக்கள் கூட்டங்களால் அயோத்தி நிறைந்து விளங்கியது. சபா மண்டபத்திலே அவரவர்களுக்கு உரிய ஆசனங்கள் கொடுத்து உபசரிக்கப்பட்டனர். வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பால் பக்தி நிறைந்த சூழ்நிலையை தோற்றுவித்தனர். வானர வீரர்கள் ராமநாமத்தை ஸ்மரித்துக் கொண்டிருந்தனர். உரிய முகூர்த்தத்தில் தேவர்கள் மலர் சொரிந்து வாழ்த்த, கிண்ணறர்கள் இசை முழங்க, வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு புண்ணிய தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்து முடிசூட்டினார். லக்ஷ்மணன் பின்பக்கத்தில் இருந்து வெண்குடை பிடித்தான். பரத சத்ருக்கணர்கள் இருவரும் இரு பக்கங்களிலும் நின்று சாமரம் வீசினர். ஹனுமான் ஸ்ரீராமனுடைய பாதுகைகளை தலைமேல் தாங்கியவாறு காலடியில் அமர்ந்திருந்தார். சீதா சமேதராக ஸ்ரீராமச்சந்திரன் திவ்ய தேஜஸுடன் காட்சி கொடுத்தார். அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டவர்கள் தங்களுடைய ஜென்மம் சாபல்யம் அடைந்தது என மகிழ்ந்தனர். பட்டாபிஷேக வைபவத்துக்கு பிறகு ஸ்ரீராமன் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு தகுந்த பரிசுகள் கொடுத்து கௌரவித்தார். ஜாம்பவானுக்கு அழகிய பட்டு பீதாம்பரம் கொடுத்தார். சுக்ரீவனுக்கு நவரத்தின மாலை ஒன்றை கழுத்தில் அணிவித்தார். விபீஷணனுக்கு தங்கமயமான கிரீடம் அணிவித்தார். ஆஞ்சநேயர் பக்கம் திரும்பிய ஸ்ரீராமன் மெல்லச் சிரித்தார். அவருக்கு தான் மட்டும் கொடுத்தால் போதாது என்று எண்ணினார். சீதையை கொண்டு அப்பரிசை கொடுக்கச் செய்து கௌரவிக்க நினைத்தவராய் தாம் அணிந்திருந்த அழகிய முத்து மாலையை எடுத்து ஜானகியிடம் கொடுத்தார். ஜானகி, இந்த பரிசு முன்னால் கொடுக்கப்படட்டும், நீ விரும்பியவருக்கு இதை கொடுக்கலாம் என்றார். நாயகனுடைய உள்ள கிடக்கையை உணர்ந்த மைதிலி, ஆஞ்சநேயா என்று அழைத்தாள். அடியேன் இங்கே காத்திருக்கிறேன் தேவி என்று அவளை நமஸ்கரித்தார் மாருதி. வாயுபுத்திரா, நிரந்தரமாய் எங்கள் உள்ளங்களில் இருப்பிடம் கொண்டு விட்ட உனக்கு இந்த பரிசு ஒரு பொருட்டல்ல. எனினும் இந்த சபையில் எல்லோரும் கௌரவிக்கப்படுகையில் உனக்கும் இந்த பரிசை தருகிறேன் என்று மாலையை அவரிடம் கொடுத்தாள். பணிவுடன் மாலையை பெற்றுக்கொண்ட மாருதி அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு மெய்மறந்து நின்றார். தாயே, என் ஐயனுடைய மார்பிலே தவழ்ந்த இந்த மாலையை அன்பு பரிசாக நான் பெறுவதற்கு எத்தனையோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று பெருமையால் பூரித்து போய் தம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்.
பட்டாபிஷேக கோலாகலங்கள் ஒரு வழியாக முடிவடைந்தன. அவரவர் ஸ்ரீராமனிடம் விடை பெற்று தங்கள் தங்கள் ஊருக்கு புறப்பட்டனர். புஷ்பகம் அனைவரையும் அவரவர் இடங்களுக்கு கொண்டு போய்விட்டு திரும்பியது. கடைசியாக ஆஞ்சநேயர் ஸ்ரீராமனிடம் வந்து நமஸ்கரித்தார். ஆஞ்சநேயா, உனக்கு வேண்டிய வரம் கேள், தருகிறேன் என்றார் ராகவன். பிரபோ, உங்கள் அன்புக்கு பாத்திரமான எனக்கு வேறு என்ன வேண்டும்? என்றைக்கும் தங்களிடம் நான் கொண்டுள்ள பக்தி குன்றாது இருக்க வேண்டும். தங்கள் நாமஸ்மரணத்தால் நான் பெற்று வரும் ஆனந்தத்துக்கு ஓர் முடிவே இல்லை. எந்நேரமும் தங்கள் நினைவிலேயே இருக்க விரும்புகிறேன். என் மனோரதம் அதுவே. நிறைவேற அனுகிரகிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டார். மாருதியின் விருப்பத்தை மனப்பூர்வமாக அருளினார் ராகவன். புறப்படும்போது மாருதி மீண்டும் அவரை நமஸ்கரித்து, பிரபோ, தாங்கள் எந்த சமயத்தில் என்னை நினைக்கிறீர்களோ அப்போது நான் வந்து சேருவேன் என்று தெரிவித்துக் கொண்டு நிம்மதியான சூழ்நிலையில் ராம தியானத்தை மேற்கொள்ள இமயமலை சாரலை அடைந்தார் நமது ஆதவ சிஷ்யனான ஆஞ்சநேயர். தன்னுடைய குருவான ஆதவனுக்கு காணிக்கை கொடுப்பதற்காக சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கு அவன் சகோதரன் வாலியிடமிருந்து பாதுகாப்பும் அளித்து பின் ராம காரியத்தில் சுக்ரீவனுக்கு பேருதவி புரிந்து தனது பெருமையை நிலைநாட்டினார். குரு கடாட்சம் பரிபூரணம் என்பதற்கிணங்க ஆதவ குருவின் பேரருளால் மிகச் சிறப்பான வேலைகளையெல்லாம் செய்து முடித்தார் நம் ஆஞ்சநேயர். தனது குருவான சூரிய பகவானுக்கு ஆஞ்சநேயர் கிஷ்கிந்தா காண்டம் தொடங்கி சுந்தர காண்டம் முடிந்து யுத்த காண்டம் மற்றும் ராமர் பட்டாபிஷேகம் வரை சுக்ரீவனுக்கு செய்த உதவிகளையெல்லாம் நாம் இதுகாரும் மனக்கண்ணால் கண்டு ரசித்தோம். இவ்வாறான பெரும் பாக்கியத்தை அளித்த ஆஞ்சநேய சுவாமிக்கு நாம் நமது நன்றிகளை மனப்பூர்வமாக தெரிவித்து அவரை போல் நாமும் ராமநாமத்தை நெஞ்சிலே தரித்து ராம கடாட்சம் பெற்று ஆனந்த வாழ்வு வாழ்வோம். ஸ்ரீ சௌரம் என்ற நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக சூரிய நமஸ்கார உபாசனை குறித்து நாம் நாளை முதல் சில நாட்களுக்கு சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை மனக்கண்ணால் ஸ்மரித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாம் அருண பிரஷ்னம் என்று கூறப்படும் வேதத்தின் ஒரு பகுதியான ஆதவன் புகழ் பாடும் சூரிய நமஸ்கார நிகழ்வில் நாளையும் நமது பயணத்தை தொடர்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.